ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம். இந்த குறளை நல்லா ஞாபகம் வச்சுங்க. தர்மம் என்னென்ன, முடிஞ்ச வரைக்கும் தர்மம் பண்ணுவோம், விடாமல் பண்ணுவோம், நல்ல காரியத்தை பண்ணுவோம், எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுவோம். அதாவது இயன்ற வரையிலும் அறவினை செய்க, இடைவிடாது அறவினை செய்க, எவ்வகையாலும் அறவினை செய்க, எல்லா வகையாலும் அறவினை செய்க. நம்ம போட்டுக்கணும், எல்லா காலத்தும் அறவினை செய்க, எல்லா இடத்திலும் அறவினை செய்க, எல்லோருக்கும் அறவினை செய்க, எல்லா கருவிகளாலும் அறவினை செய்க. எல்லாத்தையும் எப்படி எல்லாம் மேக்சிமம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி புண்ணியத்தை நிறைய பண்ணு. நமக்கு அந்த எண்ணத்தை உருவாக்குறாரு. அதுதான் அரண் வலி உறுத்தல். அரண் வலி உறுத்தல். புண்ணியம் செய்யணுங்கிற உனக்கு ஒரு வில்லிங்னஸ் வந்தாச்சுன்னு சொன்னால் புண்ணியம் செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான வழி இருக்கு. அதே மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு வழி இருக்கு. ஆனால் ரொம்ப நாளைக்கு அது நிற்காத. என்ன பண்ணுறது, உன்னையும் உறுத்தும் மற்றவனையும் உறுத்துமே, கஷ்டப்படுத்துமே. அதில் செல்லும் வாயெல்லாம் செயல். என்னெல்லாம் உண்டோ அதில் ஸ்கில்லெல்லாம் யூஸ் பண்ணு. ஒன்றும் வேண்டாம், யாராவது வந்தாங்கன்னா வாங்க வாங்க அப்படி சிரிச்சியானா போகிறோம். செல்லும் வாயெல்லாம் செயல். சிரிக்கிறதே ஒரு பெரிய புண்ணியமாக இருக்குது இன்றைக்கி. இப்போ நான் ஒரு 6 மணிக்கு நதிக்கு ஸ்நானத்துக்கு போனேன். சும்மா இன்னைக்கு போனேன். இப்படி பார்த்தா ஆகாசத்தை பார்த்தா கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கு. சும்மா ஆகாயத்தை பார்த்தேன், அவ்வளோதான். நீங்கள் அதெல்லாம் பாருங்கள், புண்ணியம் அது. செல்லும் வாயெல்லாம் செயல். கொஞ்ச நேரம் பார்த்தா கொஞ்ச நேரம் பிரமிப்பாக இருந்தது. எவ்வளோ பெரிய பிரபஞ்சம் பாருப்பா, பகவான் படைச்சிருக்காரு. இந்த கொப்பரையை கமுத்துன மாதிரி இருக்குது. என்னமோ அந்த ஆட்டிப்பட்டியோட தேனி முடிஞ்சிட்ட மாதிரி இருக்குது, இந்த பக்கம் போடியோட முடிஞ்சிட்ட மாதிரி இருக்குது. பார்த்தா அப்படி தானே இருக்குது, இப்படி இருக்குது. நம்ம கண்ணுக்கு எவ்வளோ தூரம் தெரியுது. இது உண்மையா? எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு குறளும் ஞாபகத்துக்கு வருகிறது. அப்போ இவர் இப்படி இப்படி இருக்குது, அப்படி கமுத்தி வச்ச மாதிரி இருக்குது. ஆகாசம் மேலே பார்த்தா இதாக இருக்குது, மலையை பார்த்தா மலையில் சூரியனுடைய வெளிச்சம் பட்டு அப்படியே ஒரு ஒரு அருண வர்ணம், அப்படியே ஒரு லைட் ரெட்டிஷாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை. நம்ம தான் இந்த பெட்டியை பார்த்துட்டே இருக்கோமே. அது பேர் இடியட் பாக்ஸுங்கிறாங்க சில பேர். அதில் நல்ல விஷயங்கள் இருக்குது, சத் விஷயம் நான் இல்லைன்னு யார் சொன்னா? அசத்தொன்னில் அது வந்து ஆன்மீகத்துக்குன்னே சேனல்லாம் வரப்போகிறது. இதெல்லாம் வீட்டிலேருந்து வரவே வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு திருக்குறள் கிளாஸ் கேட்கலாம். அதுக்கு தானே எடுத்துகிட்டு இருக்காங்க. போட்டு செல்லும் வாயெல்லாம் செயல். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.